ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காண்டி ஒரு சின்ன பேட்டர்ன்ஸ் தான் நான் இங்கே எடுக்க போகிறேன். ஸோ இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். அதே இது நீங்கள் வந்து இன்னொரு பேட்டர்ன் பார்க்குறீங்க அப்படின்னா கப் ஷேப்ட். இப்போ இந்த கப் ஷேப் பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ட் அனாலிசிஸில் இதே மாதிரி ஃபார்மேஷன் இருக்கும். நான் மார்க்கெட் ஓகேங்களா. ஸோ இப்படி உங்களுக்கு மார்க்கெட் வந்து இதே மாதிரி ஃபார்மில் இருக்கும். நீங்கள் அப்போ பார்க்கலாம் இது ஒரு கப் ஷேப்பில் இருக்கா அப்படின்றது. இந்த கப் ஷேப்டு ஹேண்டில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கப் ஷேப்பில் இப்படி ஃபார்ம் ஆகிட்டு அகெயின் உங்களுக்கு வந்து போகுது அப்படின்னா இது புல்லிஸில் தான் இந்த மாதிரி நடக்கும். ஸோ கப் ஷேப்டு வந்து புல்லிஸ் பேட்டர்னுக்கு போகிறதுக்கான ஒரு ப்ரிடிக்ஷன். ஸோ இதுவுமே நீங்கள் வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இங்கே ஸோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆச்சு, இந்த லேயரை வந்து இது பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட். இது வந்து கப் ஷேப்ட் பேட்டர்ன். ஸோ இந்த 2 பேட்டர்னும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காண்டி ஜஸ்ட் ப்ரீவியஸ் பேட்டர்ன்ஸை பாருங்கள், எந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள், அது நடக்குதா அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்ன டார்கெட்ஸ் வச்சு நீங்கள் இது வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த சார்ட் பேட்டர்னை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் பேட்டர்ன்ஸ் ஆர் டெக்னிக்கலி நான் வந்து எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.